ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் குவாலிட்டியான டிடர்ஜென்ட் பவுடர் வீட்டிலே எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு கெமிக்கல் கடையிலேயே கேட்டோம்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றது தந்துடுவாங்க. அது என்னென்ன வேணும், இதை எப்படி தயாரிக்கிறதுங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நமக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் 1/2 லிட்டர் ஆசிட் ஸ்லர்ரி இருக்குது. இது என்ன யூஸ்ன்னு நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஆசிட் ஸ்லர்ரி அடுத்தது இந்த பேக்கெட் எடுத்துக்கலாம். இந்த பேக்கெட்டில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு 100 கிராம் கலர் கிரானுல்ஸ் இருக்குது. ஒரு 2 கிலோ வாஷிங் சோடா, அதாவது சோடியம் கார்பனேட், அந்த எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து டினோபால். அது ஒரு 50 கிராம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 2 கிலோ ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு. ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டுங்கிறது வேறு எதுவும் இல்லை, நம்ம வீட்டில் சமையலுக்கு சேர்த்துவோம் இல்லையா, அந்த உப்பு தான். இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி தயாரிக்கங்கிறது பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நாம் வாஷிங் சோடாவை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் டினோபால். இப்போ வாஷிங் சோடா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, முழுக்க துணியில் உள்ள அழுக்கை எடுக்கிறதுக்காக தான் யூஸ் ஆகுது. இந்த டினோபால்ங்கிறது உங்களுக்கு கலர் துணிக்கெல்லாம் பிரைட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் டினோபால் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு 50 கிராம் அதுலேயே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களுக்கு கிருமியெல்லாம் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் எடுக்கிறதுக்காக சால்ட் யூஸ் ஆகுது. தென் இது வெயிட் கொடுக்கும். இப்போ நம்ம வீட்டில் தயாரித்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து வெயிட் கொடுக்கறதுக்காகவும் யூஸ் ஆகும். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ பாருங்கள், இது கட்டியாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டால் இந்த மாதிரி நல்லா பிரைட்டாக ஒயிட் கலரில் வந்துருச்சு. இதில் நாம் இப்போ 1/2 லிட்டர் ஆசிட் ஸ்லர்ரி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஆசிட் ஸ்லர்ரி எதுக்குன்னா, இப்போ நம்ம சோப்பு தூள் யூஸ் பண்ணோம்னாவே நுர வரணும். இப்போ துணி துவைக்கிறோம் அப்படின்னா நுர வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அழுக்கு போகுது அப்படின்னு நமக்கே ஒரு இது தோணும். இப்போ 1/2 லிட்டர் ஆசிட் ஸ்லர்ரியை ஊற்றிட்டு, இப்போ அதையே ஒரு கரண்டியோ இல்லை குச்சியோ வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஆசிட் ஸ்லர்ரி ஊற்றும்போது அந்த பவுடர் வந்து ஹீட் ஆகி இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து கையில் தொட்டுறாதீங்க, சூடாக இருக்கும். அதனால் ஒரு கரண்டியோ இல்லை குச்சியோ வச்சு தான் கிளறணும். இப்படி நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா, இப்போ பாருங்கள் நல்லா ஈரமாக இருக்கிறது. இப்படி கிளறிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிரும். ஆறுனதுக்கப்புறமா கையை விட்டு அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுருங்க. இப்போ கையை விட்டு நல்லா கிளறியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணணும். அது நான் இப்போ ஒரு 50 மில்லி வாங்கிட்டு வந்திருக்கோம். அது என்ன ஃப்ராக்ரன்ஸ்னால், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ வாங்கிக்கலாம். நாங்கள் சர்ஃப் எக்ஸல் போட்டிருக்கோம். அது ஒரு 50 மில்லி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது போட்டோம்னா தான் நமக்கு துணி துவைச்சி முடித்தா ட்ரெஸ்லாம் வாசமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கடையிலலாம் வாங்குற மாதிரி கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறக்காக கலர் கிரானுல்ஸ் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் அங்கே கடையிலே கொடுத்துருவாங்க, கெமிக்கல் கடையிலேயே. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இதை நாம் வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். இதோட அளவு 5.850 கிராம். இது நம்ம கடையில் வாங்கும்போது நமக்கு 1 கிலோ சர்ஃப் எக்ஸல் வாங்கினோம்னாவே 180 ரூபா வரும். இது வந்து நமக்கு 5.850 கிராம் வெறும் 250 ரூபா மட்டும்தான். இது நமக்கு மணி சேவிங்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.